பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் எது நடந்தாலும், சகலமும் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே யார் யார் அவனை பகைத்தார்களோ அவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் அவனை ஆண்டவர் மாற்றினார். காரணம், அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். எல்லா சூழ்நிலைகளிலும் வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அடிமை வேலை செய்யும் பொழுது அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆகவே அவன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றி இன்றைக்கு அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு மகனாய் என்னை மாற்றினார் என்று சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை பலர் நமக்கு தீமை செய்ய நினைத்திருக்கலாம், தீமையே செய்திருக்கலாம், ஆனால் அந்த தீமையை கூட ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். எப்பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட தீமைகளை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றி நம்மை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மேலாக உயர்த்தி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி அவர்கள் முன்னாலே நாம் தலை நிமிர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படி செய்வார். அப்படித்தான் ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதமான காரியங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எப்படி அன்பு உண்டானது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார், சகலத்தையும் நன்மையாக மாற்றுவார். நமக்கு எதிராக செய்யப்பட்ட தீமைகள், வைக்கப்பட்ட தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார்.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், மேன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலே கூட அது தோன்றவில்லை. அப்படி மகிமையான மறைவான மேன்மையான ஆசீர்வாதங்களை தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அநேக நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறார். எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது? கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி நாம் கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். சகலமும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆகவே அவர் நம்மில் அன்பு கூறுகிறதனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி நாம் முதலாவது தேவனுடைய அன்பினாலே நிறையப்பட்டவர்களாய் நாம் மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி மற்றவர்களை நேசித்து தேவனிடத்திலும் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த தீமையை கூட ஆண்டவர் இன்றைக்கு நன்மையாய் மாற்றுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவர்கள் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். மற்றவர்கள் அவர்களுக்கு எதிராக ஏற்படுத்தின தீமையான காரியங்களையும் இன்றைக்கு நன்மையாய் மாற்றி தருவீராக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் இன்னும் அன்பு கூர்ந்து முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மேன்மை அடைந்து உயர்ந்து ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.